வேற மாதிரி டான்ஸ் இருக்குது. அது வெங்கட் பிரபு வேற, இது யுவன் வேற, மொத்தமா ஒரு மாதிரி போட்டு அங்க இங்க மார்வல்ஸ் மாதிரி வெயிட்டா எடுத்துக்கிறாங்க படத்தை. ஸோ தேர்ட் சிங்கிள் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுற அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஸோ முதல் 2 பாட்டு எவன்லாம் வந்து டேய் இதெல்லாம் ஒரு பாட்டான்னு கேட்டவனுக்கெல்லாம் நல்ல ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரியான ஒரு பாட்டு. ஸோ பயங்கரமா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. நிறையவே, அதாவது எப்படி ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ் நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி ரீச் ஆகும், நல்லாவே ரீச் ஆகும். தேர்ட் சிங்கிள் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஜய் வந்து 2 இதுவாக காமிக்கிறாங்க இல்லையா, ஒன்று யங் விஜய் அண்டு ஓல்டு விஜய். நான் மோஸ்ட்லி விஜயை ரசிக்கிறது வந்து யங் விஜய் தான். எனக்குலாம் வந்து லியோலியா ஒரு ஓல்டாக காமிச்சது கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஏன்டா அப்படி இவ்வளோ பெரிய பையனெல்லாம் வச்சு காமிச்சிருக்காங்க. அவர் இது வரைக்கும் பண்ணாத ரோலாக கொடுத்துருக்காங்க. அதில் ஹி ஆல்சோ அக்செப்டட். பட் ஸ்டில் அவருக்கு வந்து அந்த காஜலோட நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்யூட்னஸ் இருக்கும். இப்போ இருக்கிற விஜயோட ஆக்சுவல் க்யூட்னஸோட பார்க்கும்போது அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ரசிப்போம். அவர் பேசுகிற ஒரு சின்ன டைலாக் டெலிவரி கூட அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேலும் மேலும் அவர் யங்காகவே அந்த யங் ரோலே பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவரை மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற எந்த ஹீரோஸுமே மெயின்டைன் பண்ணல. நிறைய பேர் வெள்ளை முடியும் வெள்ளை தாடியோடலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து அப்படியே அழகாக வயசை மெயின்டைன் பண்ணுறாரு. அதே இதில் நடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓல்டு விஜயை விட யங் விஜய் தான் நாங்கள் நிறைய ரசிப்போம். ஸோ அதுதான் பார்க்க ஆவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ அடுத்த கட்டம் வந்து மேக்ஸிமம் இதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு படம் தான் பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். அடுத்த நகர்வு அரசியலுன்றாங்க. கண்டிப்பாக வந்து விஜயோட இடத்த யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் விஜய் சாருக்கு நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் நம்புங்க இந்த விஷயம். அவருடைய ஃபஸ்ட்டு போஸ்டர் நாளைய தீர்ப்பு ஒட்டுறாங்க. நான் இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ளு, நான் வந்து ஸ்கூல் போயிட்டே இருக்கேன். ஒரு 100 மீட்டரில் நான் பார்க்குறேன் அந்த போஸ்டர் ஒட்டுறாங்க. யூ ஓன்ட் பிலீவ் அந்த விஜயோட அந்த போஸ்டர் வந்து எப்படி இருந்ததுன்னா, சீரியஸ்லி இஸ் கோயிங் டு கிரியேட் அ வெரி பிக் திங் இன் தமிழ்நாடுன்றதை நான் அன்னைக்கு அசஸ் பண்ணேன். நாளைய தீர்ப்புன்னு அந்த படம் பேர். நாளைய தீர்ப்பு அவர் தான் எழுத போறாருன்ற மாதிரி, அதாவது லைக் என்ன சொல்றது, சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு கிரியேட் அப்படிங்கிறத நான் நினைச்சபடியே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. என்னோட கணிப்பு வந்து வீண் போகலை. ஸோ விஜய் இந்த 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 கிளிப்பிங் நான் சொல்கிற விஷயம் வந்து விஜய் வந்து ரீச்சே ஆகணும். ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அங்கே இருக்கா. ஸோ ஏன்னா பிகாஸ் வந்து விஜய் வந்து நல்லா பாடுறாரு, நல்லா ஆடுறாரு, புதுமையான ஒரு அரசியலை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புதுசாக வராங்க, அவர் வராரு அப்படின்ற மாதிரி எடுத்துருந்துருப்பாங்க. பட் எனக்கு நான் வந்து ஒரு சிலரை அது எனக்கு சம்திங் டெல்ஸ் மீன் வாங்கல, அந்த மாதிரி அந்த டெல்ஸ்மீன்ற இடத்துல ஒரு 4 ஹீரோ தான் அந்த மாதிரி இடத்த பிடிச்சிருக்காங்க. நான் கணிச்சதும் வீண் போகலாம். அந்த மாதிரி பார்த்தது தான் நான் வந்து சல்மான் ஆகட்டும் இல்லை மாதவன் ஆகட்டும், தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு கிரியேட் அ வெரி பிக் ஹிஸ்ட்ரி இன் சினிமா இண்டஸ்ட்ரி. நான் நினச்சபடி வீணே போகலை, பயங்கரமாக பண்ணிட்டாங்க. விஜயை பார்க்கும்போது அந்த நாளைய தீர்ப்புன்ற அந்த வார்த்தையும் அவரோட அந்த போஸ்டர்ல நான் ஏன் இந்த போஸ்டர் இவ்வளவு நேரம் உத்து பார்த்துக்கிட்டே வரேன்னு என் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது இன்னும் சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு கிரியேட்டுங்கிறது எனக்கு பட்டுது. அது பட்டது வந்து இப்போ நிஜமாயிட்டு இருக்கு பாருங்களேன். அது சொல்லி மாளாது அந்த விஷயத்த. ஸோ இந்த மாதிரி ஆனால் ஆக்சுவலி வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற விஜய்லாம் வந்து அரசியல் வர்றத நம்ம வந்து உண்மையிலே பாராட்டணும், வரவேற்கணும். ஆனால் மக்கள் அவரை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடத்த போகிறாங்கன்றதான் எனக்கு தெரியல. கடைசி நேரத்தில் மக்கள் மனசு எப்படியோ மாறும் இல்லையா, மாற்றத்துக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் வந்து புதையுண்டா போகாமல் புதுசாக வரவங்கள கரெக்டாக வந்து ஆதரித்து கொண்டு வந்தாங்கன்னா, எப்பயுமே வந்து ஒரு புதுமையான சமையல், புதுமையான ட்ரெஸ், புதுமையான ஒரு விஷயம் வந்தால் தான் நல்லா இருக்குமே தவிர இருக்கிற விஷயமே இருந்துக்கிட்டே இருந்தால் சத்தியமாக போர் அடிக்கும். ஆனால் மற்றபடி விஜயோட பிளேஸை அந்த படத்தில் யாராவது ஃபில்ஃபில் பண்ணுவாங்களான்னா சத்தியமாக மிஸ் பண்ணுறோம் விஜய். அவர் வர்றதுங்கிறது சந்தோஷமும் இருக்கு, இந்த இடத்துல மிஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாகவும் இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்றது, சந்தோஷம் கலந்த கவலைன்னு சொல்லலாம், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சொல்லலாம் விஜய் விஷயத்துல. ஏன்னா அவரை மாதிரி ஒரு பாடவோ அவர் மாதிரி ஆடவோ இல்லை ஒரு ஹீரோயின் கிட்ட வந்து ரொமான்ஸ்ல ஆகட்டும் இல்லை ஒரு கிண்டல் கேலி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த விஷயம்லாம். இந்த காஜலோட ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் எடுத்து கிளிப்பிங் போட்டிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நடிப்பு மற்ற ஹீரோ கிட்ட நடிக்க முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. எவ்வளோ பேர் அவர் ஏஜில் இருக்காங்க, பட் ஆனால் அந்த க்யூட்னஸ் வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் வந்து சத்தியமாக வந்து ஃபிலிமில் நாங்கள் விஜய் மிஸ் பண்ண போகிறோம். அரசியல்லையும் சந்தோஷம்தான், பட் ரெண்டுமே இருக்குது, 50-50.
அதுதான். இன்கேஸ் ஒருவேளை வேணாம், அது இப்போ சொல்ல வேணாம். லெட் him டேஸ்ட் த சக்ஸஸ். ஒரு மாதிரி நல்லா இருக்குது, வைபா இருக்குது ப்ரோ. தளபதி படம்னாலே நல்லா தான் ப்ரோ இருக்கும். அதுக்கு குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. 1000 பேர் 1000 சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான், பேசிகிட்டு இருப்பான், அதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். படத்தை படமாக பார்க்குற வரைக்குமே அந்த படம் நல்ல படம். எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி. மங்காத்தா எப்படி இருந்துச்சு, சென்னை 28 எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதான் அழகிய தமிழ் மகனுக்கு அப்புறம் இந்த படத்தில் டியூல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், சீரியஸாக நல்லாயிருக்கும். ஏன்னா அழகிய தமிழ் மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நல்ல ஒரு படம். அது அழகிய தமிழ் மகன் அது புரியலை அவங்க, அதுதான் பிரச்சனை. மேபி இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பிரசாந்த் சாரு, அமீரா அமலா அவரு, அப்புறம் வந்துட்டு அவர் பேர் என்னடா மறந்துட்டேன் தெரியல, பிரபுதேவா சார், இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. தெரியல பிரபுதேவா சார் நடிக்கிறதான்னு தெரியல, ஆனால் சாங்ல இருக்காரு, பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஒரு மெலடி கேட்டோம், ஒரு ஃபாஸ்ட் பீட் கேட்டோம், பட் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கும்போது ஒரு பயங்கரமா இருக்கு. அடுத்து படம் எப்போ வரும்ன்ற வெயிட்டிங் தான் பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிங்கிளா விடாம ஸ்னீக் பீக்கா விட்டாங்கன்னா இன்னும் செம்மையா சந்தோஷமா இருக்குமோன்ற ஒரு ஏக்கமும் தாக்கமும் இருக்கிறது. ஆமா, தளபதியோட லுக்கை பார்க்கும்போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் 2 பாட்டுல வந்து ஒரு மாதிரி பயங்கர அந்த ஓல்டேஜ் அப்பாக்கான பாட்டா இருக்கும் போல இருக்கு. இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பஞ்சதந்திரம் கமல்ஹாசன் மாதிரி பயங்கர சாமிங்கா இருக்கிறாரு. ஸோ அதனால அப்பா பையன் கதை அதுல மட்டும் ஏதோ ஒன்று பயங்கரமா இருக்கு. ஆஸ் யூஸ்வல் நம்ம என்னதான் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை பேசி இருந்தாலுமே விபி யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லா படத்துல இருந்து நம்ம பார்த்துருப்போம். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்க வந்துட்டு போவோம். அப்படி இதுல என்ன யூனிவர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன பிட்டுக்காக தேடுற ஒரு படம் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலயும் ஏதோ ஒரு பிட்டு இருக்க போது அந்த பிட்டெல்லாம் தேடி யங்ஸ்டர்ஸ் ஓட போறாங்கன்னும் போது பயங்கரமா இருக்கு. இல்ல ப்ரோ, காமெடி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பிரேம்ஜி இல்ல படத்துல, பிரேம்ஜி வந்து கொஞ்சம் தான் இருக்கிறாரு அப்படின்னும் போது காமெடியும் இருக்காது, கடுப்பும் இருக்காது. ஏன்னா ஒரு சில டைம்ல பிரேம்ஜி பண்றது காமெடியா இருக்கும், ஒரு சில டைம்ல காண்டா இருக்கும். ஸோ இதுல ரெண்டுமே இருக்காதுன்றதுனால நல்ல காமெடிக்கான விஷயங்கள் கொஞ்சமாவது இருக்கும். ஏன்னா தளபதிக்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. 2 தளபதி ஒன்று கூடும்போது நம்ம அழகிய தமிழ் மகன்ல பார்த்துருப்போம். அந்த மாதிரியான காமெடிகள் நிறைய இருக்கும் அப்படிங்கறது வந்து பயங்கரமா எதிர்பார்க்கிறோம். அவரோட சின்ன அந்த நையாண்டி நக்கல்லாம் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏன்னா ரீசெண்டாக வந்து எல்லாமே வந்து அவர் வந்து பயங்கர ஆக்ஷன் ஹீரோவாகவும் சொல்லக்கூடாது, ஒரு அரசியல் களத்தில் அவர் குதிக்கிறதுக்காகவே குதிக்கக்கூடிய படங்களாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கரமாக அவரோட நக்கல் நையாண்டிலாம் வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதுக்குன்னு பைரவா மாதிரி வேணாம், கண்டிப்பாக வேண்டாம். இது வேற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஓட்டு படத்துக்கு மரண வெயிட்டிங்கண்ணா. தளபதி ஆக்டிங்க பார்க்கறதுக்கோசம் சாப்பிடாம தூங்காம கொள்ளாம இருக்கிறோம்ண்ணா. டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ் மட்டும்தான். தளபதி டான்ஸ், பிரபுதேவா டான்ஸ், எல்லாம் சம வெயிட்டிங். அதாவது பிரசாந்த் வேற இப்ப கூட சேர்ந்துருக்காரு. எப்படி இருக்குன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பா இந்த தட்டில வந்து பாத்துருவோம் எல்லாருமே. தளபதி பிரபுதேவானா எப்படின்னா இது அச்சு கழிக்கிறான் அந்த கண்டிப்பா. தளபதி எல்லாரும் ஓட்டம் தளபதி தான். ஆனா ஆமா 26 அவர் தானே சிஎம், எல்லாருக்குமே தெரியும்ண்ணா. நீ எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, 26 சிஎம் வந்து தளபதி தான் கண்டிப்பா. மத்தபடி எல்லாருக்கும் டெபாசிட் வாங்கலாம் டவுட் தான். தளபதி வந்துருவாரு, கண்டிப்பா வந்துருவாரு. அது ஒரு பக்கம் வருத்தமா தான் இருக்குது. ஒரு பக்கம் எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிட்டாருன்னா மக்கள் என்ன பண்ணுவாரு, அது கண்டிப்பா சந்தோஷமா இருக்குது. அதனால வந்து அப்படியே ஒரு மாதிரி 2 போய் நிக்குது. பாப்போம்.